கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 11 வார்டுகள் உள்ளன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கு 69,000 மக்கள் வசித்து வந்த நிலையில் தற்போதைய மக்கள் தொகை 86,000ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பவானி ஆற்று நீர் சாமண்ணா நீரேற்று நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு மேட்டுப்பாளையம் நகராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் கழிவுநீர் கலந்து வருவதால் விளாமரத்தூர் பகுதியில் இருந்து குடிநீரை எடுத்து விநியோகிக்குமாறு தமிழக அரசுக்கு மேட்டுப்பாளையம் நகராட்சி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் விளாமரத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையத்தில் வசிக்கும் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க 22,20,00,000 செலவில் விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை பிறப்பித்தது தமிழக அரசு. இந்த ஆண்டு மார்ச் மாதம் இத்திட்டத்திற்கான பணிகள் பூமி பூஜையுடன் தொடங்கியது. 9 மாதங்கள் நிறைவடைந்துள்ளதால் விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. விளாமரத்தூர் பகுதியில் பவானி ஆற்றின் நடுவே கிணறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பவானி ஆற்றில் இருந்து குழாய்கள் மூலமாக உறிஞ்சி எடுக்கப்படும் தண்ணீர் அங்கு கட்டப்பட்டு வரும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து நீர்த்தேக்க தொட்டியில் இருக்கும் தண்ணீர் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பதிக்கப்படும் குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்படும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் 65% நிறைவடைந்துள்ளதாக மேட்டுப்பாளையம் நகராட்சி அறிவித்துள்ளது. பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகு இத்திட்டம் அடுத்த ஆண்டு மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 13 மில்லியன் லட்சம் லிட்டர் குடிநீரை விநியோகம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள விளாமரத்தூர் குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்குடன் சந்துரு.